தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். வள்ளலார் ஆற்றிய உரையை சிறிது கவனிப்போம். வள்ளலார் 1873 7ஆம் தேதி புதன்கிழமை காலை சித்தி வளாக மாளிகையின் முன் கொடி கட்டிய பின் நிகழ்த்திய உரையே பேருபதேசம். அதை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும். அதில் வரும் வாசகம்: இங்குள்ள நீங்கள் அனைவரும் இதுவரை இருந்தது போல் இனியும் வீணாக காலம் கழிக்க வேண்டாம். வேதம், அகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எல்லாவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டாம். அவற்றெல்லாம் உண்மை இன்னவென்று கொஞ்சமேனும் வெளிப்படையாக சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இதுவரை தெய்வத்தின் உண்மையை தெரியவிடாது அசுத்தமாயாக்காரர்களான சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். இனி சுத்த சன்மார்க்க உலகமெங்கும் பறந்து விரியும். தயவுடையார் பிரம்மத்தை அறிந்தோர் எல்லோரும் சுத்த சன்மார்க்க சங்கத்த ஆவார். ஒருமையுடன் இருந்தால் தயவு வரும். தயவுடன் இருந்தால் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். மனதை அந்த பிரம்மத்தோடு, ஒருமை என்றால் பிரம்மத்தோடு ஒன்று பிரம்மம் மட்டும்தான் ஒன்றென்று இருத்தல் வேண்டும். அப்பொழுது பிரம்மத்தின் கதவு தயவுடன் திறக்கும். நீங்கள் பிரம்மத்தின் தயவுடன் இணைந்திருந்தால் மரணமில்லா பெருவாழ்வு அடைவீர்கள். இக்கொடி உண்மையில் யாதெனில் நமது நபி நாடி முதல் பூர்வ மத்தி வரை ஒரு நாடி இருக்கிறது, சுழுமுனை நாடி. இந்த நாடி நுனியில் பூர்வ மத்தியில் உட்புறத்தில் ஒரு ஜவ்வு தொங்குகிறது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேற்புறம் மஞ்சள் வர்ணம். அச்சவ்வின் கீழ் ஒரு நரம்பு ஏறவும் இறங்கவும் உள்ளது. இந்த அடையாள குறிப்பாகவே இக்கொடி கட்டப்பட்டுள்ளது. இதுவே அருட்பெருஞ்சோதியின் உண்மை. தலையின் நடுவில் தனிப்பெரும் கருணையோடு தீபச்சுடர் போல் பிரகாசிக்கிறது. அதுவே ஞான கண்ணாடி வழி, புருவ கண்ணாடி. மஞ்சளும் வெள்ளையுமாய் புருவமத்தில் காண்கிறாய் சன்மார்க்கி. சாக கற்றுக்கொள்ளுங்கள், சாகாகலும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உடலை வள்ளலார் போல் காயசித்தியாக அடைய முடியாவிட்டாலும் உயிரையாவது நீங்கள் காப்பாற்றவே இத்தனை சிரமத்திலையும் உங்களுக்காக இதை சமர்ப்பிக்கிறேன். வள்ளலார் நீதிபதியாக இருந்து இந்த புத்தகத்துக்கு தீர்ப்பு வழங்கியதாக எடுத்துக்கொண்டு இந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கிறேன். பொற்கோயிலில் சீக்கியர்கள் குருவாக வணங்கும் புத்தகத்தை போல் இந்த புத்தகமும் வணக்கத்தக்கதாக இருக்கும். சூட்சும தேகத்தை பெற வழி கூறும் குரு தகப்பன் சாணத்தை அடைகிறான், சிஷ்யர் மகன் சாணத்தை அடைகிறார்கள். அதனால்தான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த முருகனுக்கு தகப்பன் சுவாமி என்று பெயர். தீட்சை பெறும் சிஷ்யர் மறு ஜென்மம் எடுக்கிறார். பிறவிக்கு கர்த்தாவாக இருக்கும் குரு தந்தையாகிறார். ஒரு மனிதன் வீட்டில் தகப்பனாராகவும் வெளியே போலீஸாகவும் வக்கீலாகவும் மேனேஜராகவும் தான் இருக்கும் இடத்தில் தகுந்தாற்போல் மாறுவது போல், ஒரே பிரம்மம் தன் இயல்புகளை தான் இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற்போல் மாறுவது போல், ஒரே காற்றுதான் நாம் இருக்கும் இடத்தின் வாசனையை ஈர்த்து பல வாயுக்களாக மாறும். இப்படித்தான் தசவாயுக்களும் செயல்படுகிறது. மழைநீர் மண்ணில் பட்டவுடன் மண் வாசனை வருவது போல், கையில் எடுக்கும் நீரை நதியில் விட்டுவிட்டால் பெருகும் அதே நீரை நாம் மீண்டும் எடுக்க முடியாதது போல், காலத்தை விட்டுவிட்டால் மீண்டும் காலத்தை பிடிக்க முடியாது. விந்துவை அடக்கக்கூடாது. மனம் அடங்கினால் விந்து தானாக அடங்கிவிடும். மனதை அடக்காமல் விந்துவை அடக்கினால் உடல் குற்றம் வரும். மனம் செயல்பட்டால் தான் உடல் அவயங்கள் செயல்படும். மனம் செயல்படாவிட்டால் உடல் அவயங்கள் தன் நிலை மறந்துவிடும். இக்கடத்தை நீக்கி அக்கடத்துக்குள்ளடக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே. திருப்புகழ் சொல்கிறார் 6:3. இக்கடம்னது இந்த தேகத்தை விட்டு சூட்சும தேகத்தை சென்றால் மோட்சம் கிடைக்கும். இந்த தேகத்திலேயே இருந்தால் மரணம்தான் கிடைக்கும். கடம் என்றால் உடல், அதான் இக்கடம். இக்கடம் என்றால் இந்த தேகத்தை நீக்கி, இந்த தேகத்தை விட்டு அக்கடத்துக்குள்ளடக்கி. அக்கடம் என்றால் சூட்சும தேகத்துக்குள்ளடக்கி. இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே. இப்படித்தான் மோட்சம் கொடுக்க முடியும் என்று அவர் தெளிவாக கூறுகிறார். நீ வீட்டிற்கு வாங்கும் பொருள்கள் வீட்டு வாசலுக்கு வந்தவுடன் வீட்டில் இருப்பவர்கள் வெளியே வந்து அதை வாங்கி உள்ளே கொண்டு சென்றால் உன் வீட்டில் உனக்கு மரியாதையும் அன்பும் உள்ளதென்று பொருள். நீ வாங்கும் பொருளை நீயே வீட்டுக்கு சென்று உள்ளே சென்று வைக்கும் நிலை இருந்தால் அங்கு உன் நலத்தை விரும்புவோர் யாரும் இல்லை என்று பொருள். நீ அங்கு இருப்பதில் எந்த லாபமும் இல்லை. வீணாக காலத்தை கழிப்பதை விட பிரம்ம ஞானத்தை அடைந்து சென்று விடு, அதுதான் உனக்கு நலம். ஞானம் எனும் தூண்டிலை ஞானமீன் பற்றியவுடன் பிரம்மம் அந்த மீனை தண்ணீரிலிருந்து மேலே இழுத்துவிடும். பிறகு அந்த மீன் மற்ற மீன்களுக்கு தான் எப்படி ஞானம் பெற்றேன் என்று கூற முடியாது. இது காலம் வரை இப்படி தான் நடைபெற்று வருகிறது ஞானியின் வாழ்க்கையில்.
ஆனால் நம்மை எப்படியோ சும்மா விட்டது என்று பார்க்கும்போது தான் ஒரு உண்மை வெளிப்பட்டது. ஆசிரியர் ஞானத்தை கூட திறந்து விட்டதால் பிரம்மம் எனும் தூண்டிலில் அவர் மாட்டவில்லை. ஞானம் அடைந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் மற்றவர்கள் போய் இயல்பாக இருப்பதால் அவரை கொண்டு செல்ல முடியவில்லை. அதைத்தான் முன்னரே கூறினோம். ஞானத்தை கூட தானம் செய்துவிட வேண்டும் என்று. ஞானத்தை பற்றி உங்களுக்கு விரிவாக கொடுத்து விட்டேன். பிறகு என்ன நடக்கும் என்று நமக்கு அறியவில்லை. அதனால் முன்னால் இதை உங்களுக்கு கொடுத்து விட்டால் நாம் எடுத்த பிறப்பு புனிதமடைந்து இதற்கப்பாலும் இப்படி யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இது தின்னம், எறும்புகளை கொத்தி தின்னும் பறவைகள். பிறகு அதை இறந்து விட்டால் எறும்புகள் அந்த பறவைகளை உண்ணும். இந்த நிலைதான் நீயும் இருக்கிறாய் என்று புரிந்துகொள். சூரிய சக்தி, சந்திர சக்தி ஒளிகளை நாம் சூட்சும தேகத்துக்கு உணவாக கொடுத்து அதை வளர்த்து வாருங்கள். அன்னதேகம் வளர்வதற்கு உணவு, சூட்சிக தேகம் வளர்வதற்கு ஒளி வேண்டும். அதை சூரிய சந்திரனிடம் பெறுங்கள். கோவிலில் தீபத்தை காட்டுவது இதற்குத்தான். ஒளியை சூட்சும தேகத்துக்கு கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று. ஆடு மாடு நாய்களுக்கு உணவு கொடுத்தேன் என்று நினைத்து கொடுத்தால் ஆடு மாடு நாய்க்கு மட்டும்தான் அது போய் சேரும், இறைவனுக்கு போகாது. பிரம்மத்தின் சுரூபமாக நினைத்து அவைகளுக்கு உணவு கொடுத்தால் அது இறைவனுக்கு போய் சேர்ந்துவிடும். அதுபோலவே நாமும் அந்த நிலையில் இருந்து அந்த பிரம்மத்தோடு நாம் இணைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். வணக்கம்.